viewers, welcome to TAMIL360 TV. தலைமுடி உதிர்வை உடனடியாக தடுக்க நம்ம இன்னைக்கு வீட்டிலே ஷாம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வெந்தயத்தை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 4 இருந்து 5 மணி நேரம் ஊறி இருக்கணும். இப்போ இந்த வெந்தயத்தை நைஸாக நம்ம அரைச்சிக்கணும். நீங்கள் இவ்வளோ தண்ணியோடு போட்டு அரைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்தயம் அரைப்படாது. அதனால் வெந்தயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு அரைங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு இதில் ஊறின தண்ணியவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போ வெந்தயத்தில் ஊறின தண்ணி இப்படியே இருக்கட்டும். இதை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். பாருங்கள், தண்ணி ஊற்றாம இந்த அளவுக்கு அரைச்சிருச்சு. ஸோ நம்ம நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் நல்லா அரைப்படாது. அதனால தான் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கணும். அடுத்தது அரிசி சாதம். அரிசி சாதம் வடித்த கஞ்சி ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். இல்லை அதுக்கு அதிகமாக ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தான். பட் 2 டீஸ்பூன் போதும். முடி அதிகமாக இருந்தால் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடலை மாவு 1 டீஸ்பூன். நீங்கள் கஞ்சி எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, கடலை மாவு 1 டீஸ்பூன் போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா மையாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான், ஷாம்பு ரெடிங்க. இதுதான் நம்மளோட ஹோம்மேட் ஷாம்பு. இப்போ இந்த ஹோம்மேட் ஷாம்புவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுக்கு மேலே ரொம்ப தண்ணியாட்டும் வேண்டாம், இல்லை இதை விட கெட்டியாகவும் வேண்டாம். கடையில் கிடைக்கிற கெமிக்கல் ஷாம்பூஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தலைமுடியில் இருக்கிற அழுக்கு, அரிப்பு, தலைமுடி வெடிக்கிறது, உதிர்றது, பொடுகு, இந்த மாதிரி தலைமுடி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தலைமுடியை பாதுகாத்துக்க முடியும். தலை முழுக்க நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தலைமுடியை அலசிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு சிலர் நம்ம நினைப்போம் இந்த மாதிரி ஷாம்பூஸ் போட்டால் தலைமுடியில் திப்பி திப்பியாக ஒட்டிக்கும், அப்புறம் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படியெல்லாம் ஆகாதுங்க. அப்படி ஆயிரும், அந்த மாதிரி தலைமுடியில் ஒட்டிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டேப்பு ஃபுல்லாக திறந்து விட்டுட்டு கீழே உட்காந்துக்கோங்க. வெந்தயத்தோட தோல் தான் ஒட்டியிருக்கும். அதுவும் காஞ்சதுக்கப்புறம் தலைமுடியிலேருந்து கொட்டிடும். எப்பவுமே தலைமுடியை காய வைக்கிறதுக்கு ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஃபேனில் இல்லை வெளியில் நின்னீங்கன்னா சீக்கிரமாக தலைமுடி காஞ்சிரும். வெந்தயம் இருக்கிறதுனால கண்டிஷனர் அப்படின்னு தனியாக நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஷாம்புவை கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னாவே தலைமுடி செமைய கருப்பாக அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். நீங்களும் இந்த ஷாம்புவை செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.